டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். ஜிப்மர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஜிப்மர் பாண்டிச்சேரியில இருந்து நமக்கு நர்சிங் ஆஃபீஸருக்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி எவ்வளோன்னு தெரியுமா? 446 வேகன்சி. இந்த அளவு ஹியூஜ் வேகன்சி இந்த வருஷம் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் 150 வேகன்சி தான் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே இது வந்து ஒரு குட் நியூஸ். இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நீங்க ஏற்கனவே உங்களோட காலேஜ் குரூப்ல எல்லாம் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு இப்படி 446 வேகன்சி வந்து ஜிப்மர்ல இருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே என்ன செய்யல அப்படின்னா அவேர் இல்ல, தெரியல. ஸோ இந்த ஜிப்மர்ல நர்சிங் ஆஃபீஸரா நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் இல்லைன்னா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், நர்சிங் கவுன்சில்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். அதே சேம் டைம் நீங்க ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுவும் 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி ஏற்கனவே நாளாயிடுச்சு. பட் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை இருக்குது நமக்கு டைம். அண்ட் உங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 35 வயது வரை இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதுவும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை பார்த்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளிகேஷன் போடுங்க. அப்ளிகேஷன் போட்டு நீங்க பல தடவை பல இடங்கள்ல முயற்சி பண்ணாதான் நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன செய்யும் அப்படின்னா கிளிக் ஆகும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய, அதாவது நம்மளோட தமிழ்நாட்டு நர்சஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து முயற்சி பண்றது இல்ல. நம்ம படிச்சு முடிச்சுட்டு கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கக்கூடிய சம்பளம் போதும் இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. உங்களோட எய்மை எப்பவுமே ஹையா வைங்க. நம்மளோட சேனல்ல நான் அடிக்கடி வந்து சொல்றது அதான், உங்களோட எய்மா லட்சியத்தை ஹையா வைங்க. அதுக்கேத்தாப்புல மூவ் பண்ணி போங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்களால என்ன செய்ய முடியும்னா அந்த எய்மை வந்து அச்சீவ் பண்ண முடியும். என்னால முடியாது, எனக்கு கிடைக்காது, சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் அப்படின்னாலே நார்த் இந்தியனுக்கு தான் கிடைக்கும், நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. என்னால முடியும், என்னால படிக்க முடியும், என்னால எடுக்க முடியும், என்னாலேயும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு போக முடியும்னு நீங்க நேர்மறையா சிந்திச்சு பாருங்க. உங்களால கண்டிப்பா வந்து அச்சீவ் பண்ண முடியும். சோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிப்மருக்கு இப்போ வந்து போன வருஷம் வரைக்கும் தனியா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா எய்ம்ஸோட நார்செட் 9க்கு கூட தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றது மட்டும்தான் எய்ம்ஸே தவிர மற்றபடி உள்ள எல்லாமே நமக்கு யார் தான் பாப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிப்மர் தான் பார்ப்பாங்க. ஸோ எய்ம்ஸோட நார்செட் 9க்கான அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த லிங்கை கிளிக் பண்ணி எய்ம்ஸோட வெப்சைட்ல போய் தான் நீங்க இந்த ஜிப்மருக்கும் அப்ளை பண்ணணும். நம்மள இப்ப நிறைய பேருக்கு என்ன டவுட், ஒரு கிளாரிபிகேஷன், ஒரு அவேர்னஸ் இல்லை அப்படின்னா எய்ம்ஸ்க்கு தானே அப்ளிகேஷன் ஓப்பனா இருக்குது, ஜிப்மருக்கு ஓப்பன் ஆக ஜிப்மருக்கு எனக்கு கொஞ்ச நாளையில வரும், நம்ம ஜிப்மருக்கு தனியா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கலாம்னு நம்மளோட சேனல்ல நிறைய பேர் இருக்கிறீங்க. அண்ட் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட கமெண்ட்லயும் கேக்குறீங்க, நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி எப்போ ஜிப்மருக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேக்குறீங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா உங்களுக்கு வந்து ரீச் ஆகல அப்படிங்கறத என்னால வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஸோ ஜிப்மருக்கு நர்சிங் ஆஃபீஸருக்குன்னு தனியா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாது. நார்செட் 9ஓட தான் சேர்த்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். எக்ஸாமும் ஒரே சென்டர்ல இல்லைன்னா ஒரே ப்ராசஸ்ல தான் இந்த எக்ஸாமும் உங்களுக்கு நடக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் இருக்கும், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் இருக்கும். சோ நீங்க எக்ஸாம் சென்டர் கூட நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய சென்டரை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு வந்து ரொம்ப கட் ஆஃப் வந்து தேவையே இல்லை. ஏன்னா வந்து எய்ம்ஸோட சேர்த்து நடத்துறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம், நார்த் இந்தியன்ஸ் உள்ள வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு தானே நினைக்கிறோம். சோ நார்த் இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க சைட்ல உள்ள எய்ம்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்களே தவிர சிட்டி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது நம்மளோட ஜிப்மர் அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நம்ம எப்படி இங்க இருந்து அங்க போய் ஒர்க் பண்றதுக்கு யோசிக்கமோ அதே மாதிரி தான் அவங்களும் அங்க இருந்து இங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு யோசிப்பாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சோ இந்த ஜிப்மரை வந்து நம்மளோட எந்த பிளேஸ் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணும்போது நம்மளோட தமிழ்நாட்டு நர்சஸ் தான் ஜிப்மருக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ கம்மியான கட் ஆஃப் இருந்தாலே நம்மளோட நர்சஸ்க்கு, தமிழ்நாட்டு நர்சஸ்க்கு வந்து இந்த ஜிப்மர்ல வேகன்சி கிடைக்கும். ஸோ நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க அப்படின்னா நார்செட் 9ல வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்க. அந்த அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து ஜிப்மருக்கான எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன். ஜிப்மருக்கு தனியா அப்ளிகேஷன் என்ன செய்யாது அப்படின்னா ஓப்பன் ஆகாது. அடுத்து நீங்க ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் இருக்கும். ஸோ இப்போ எப்படி கிளியர் பண்றது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சரி மேம், நான் அப்ளிகேஷன் போட்டுறேன், இப்பதான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு, ஜிப்மருக்கான வேகன்சியும் நார்செட் 9ஓட தான் கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிற கிளாரிட்டி கிடைச்சிச்சு. சரி எப்படி படிக்கிறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லோட நம்மளோட மிட்யர் அகாடமி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜிப்மருக்கான பேட்சஸ் வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்பதான் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க அவங்க கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். சோ நமக்கு எக்ஸாம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 14ஆம் தேதி நடக்குது. நமக்கு டேஸ் வந்து கம்மியா தான் இருக்குது. பட் இந்த டேஸ்லயும் பாத்தீங்கன்னா கரெக்டான டைம் டேபிள் போட்டு உங்களுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. 250 லைவ் ரெக்கார்ட்
ரெக்கார்டிங் ஹவர்ஸ், 10,000 MCQs அண்ட் மார்க் டெஸ்ட் இந்த மாதிரி என்ன செய்றாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்றாங்க. ஸோ நம்மளோட மிட்-இயர் அகாடமி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2024ல வந்து நமக்கு ஜிப்மர்ல நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா? இதுல பாத்தீங்க அப்படின்னா வேகன்சி வந்து 160 வேகன்சின்னு நினைக்கிறேன். ஸோ அதுல 100க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் யாரு கிளியர் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மிட்-இயர் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க இப்போ ஜிப்மருக்கான இந்த 446 போஸ்ட்டுக்கான கிளாஸஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் சீட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்களோட கிளாஸஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணல அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான லிங்க் நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனல்ல கூட நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பார்த்து நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கிட்டு மிட்-இயர் அகாடமில ஜாயின் பண்ணி உங்களோட கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாம்க்கு இன்னும் கம்மியான டேஸ் தான் இருக்குது. நம்மளால முடியும், என்னால எடுக்க முடியும், என்னால படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சு ஒரு நேர்மறையான சிந்தனையோட இந்த எக்ஸாமை எழுதுங்க. கண்டிப்பா உங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஜிப்மர்ல நீங்க ஒரு நர்சிங் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம், உங்களோட ஃபேமிலியோட நம்மளோட தமிழ்நாட்டுக்கு கிட்டே இருக்கலாம். நீங்க தூரத்துல போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா வருஷமுமே நம்மளோட ஜிப்மர் போஸ்டிங் மோஸ்ட்லி யார் தான் அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அச்சீவ் பண்ணுவாங்க. சிட்டி செலக்ஷன் வரும்போது எல்லாருமே வந்து நம்மளோட தமிழ்நாடு நர்சஸ் வந்து ஜிப்மருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நார்த் இந்தியன்ஸ் நம்மளோட ஜிப்மருக்கு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அந்த அளவு வரமாட்டாங்க. ஸோ தைரியமா நம்பிக்கையோட நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை வந்து அட்டன் பண்ணுங்க. நீங்க கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா யோசித்து பாருங்க நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன செஞ்சிடாதீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க.